அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கும் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முதல் செய்தியா தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை இருந்தது. வழக்கமாக காலையில் கிளம்பி போகிறவர் இந்த முறை என்ன பண்ணிட்டாருன்னா நேற்றே கிளம்பி அட்டண்டன்ஸ் போட்டார். ஒரு 5 மணி நேரம் நீடித்த விசாரணை நிறைவடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. உங்கள் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க? விஜயிடம் கிடுக்குப்பிடி விசாரணை, விஜய் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா, விஜய் கைது, சிபிஐ கேட்ட கேள்விகள், விஜய் கொடுத்த பதில்கள் அப்படின்னு காலையிலேருந்தே ஊடகங்கள் பரபரப்பாக செய்தியில் வெளியிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து மாநாட்டிற்கு வந்த கோடி கோடியான நிதிகள் அது என்ஐஏ வசம் சிக்கியிருக்கிறது. அதனால் என்ஐஏவும் விசாரிக்க இருக்கிறது. இந்த முடிவில் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் கைது செய்யப்படுவார் அப்படின்னு செய்தியில் வெளியிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ஐஏ விஜயை கைது செய்ய போகுது அப்படின்னா அப்படிலாம் உடனடியாக கைது செஞ்சுட்டு போன மாட்டாங்க. என்ஐஏ சம்மன் கொடுப்பாங்க. என்ஐஏ பொறுத்தவரை என்ஐயோட ஸ்டைலே தெரியும் உங்களுக்கு. நேரடியாக ரெய்டு நடத்துவாங்க. திடீர்னு ரெய்டு நடத்துவாங்க. அந்த ரெய்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க சம்மன் கொடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு அங்கே போய் என்ஐஏ கைது செய்கிறதுலாம் சினிமாவில் விட நடக்கலாம், நிஜத்தில் நடக்காது. விஜயினுடைய அரசியல் மீது, அவருடைய கொள்கையின் மீது, அவர் எடுத்து வைக்கிற செயல்பாட்டின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்குது, நம்ம கேள்வியில் எழுப்புகிறோம். ஆனால் அதுக்காக இல்லாத பொல்லாத செய்திகளை சொல்ல முடியாது. என்ஐஏ கைது செய்கிறது அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் அப்படி இல்லை. அப்படி என்ஐஏவும் எந்த சோர்ஸும் இல்லை. இன்னொன்று, என்ஐஏ கைது செய்ய போகுது அப்படின்னா நேரடியாக ஜான் ஆரோக்கியசாமியோட வீடு, விஜயனோட வீடு ரெய்டு நடத்திடுவாங்க. ரெய்டு நடத்திட்டு ரெய்டுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். அதனால் சிபிஐ என்கொயரிக்கு போன இடத்துல கைது செய்வாங்க, அது என்ஐஏ உள்ளே வரும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை. என்ஐஏ வந்தால் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வருவாங்க. என்ஐஏவோட ஸ்டைலே அதுதானே. அதனால தானே என்ஐஏ உச்சபட்சமான அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ஐஏ ரெய்டுக்கு அப்புறம் தான் நமக்கு இது தெரியும். எல்லாரும் பொதுவாக காவல்துறைனா ஒரு 41 இயர்ஸ் சம்மன் கொடுப்பாங்கல்ல, சம்மனை கொடுத்து விசாரிக்க கூடுவாங்க. நம்ம விசாரணைக்கு போகலை, ஒத்துழைக்கலை அப்படின்னா அப்புறம் அரெஸ்ட்டுக்கு போவாங்க. ஒரு மாதம் டைம் கொடுத்தா அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரணை அப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க. இங்கே என்ஐஏ பொறுத்தவரை ரெய்டு தான். பணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த பணத்திற்கான சான்றுகள், ஆதாரங்கள், பணம் இருக்கா, என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நேராவது ரெய்டு நடத்திருப்பாங்க. அப்படிலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி செய்தியும் கிடையாது. அப்போ அது தவறான தகவல். விஜய் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா இந்த ரெய்டு, இந்த சிபிஐ என்கொயரியில் அப்படின்னா, நான் இந்த முதல் காணொலியே சொல்லியிருந்தேன். அதாவது சிபிஐ என்கொயரிக்கு விஜய் போகிறாருன்னு இதில் 100 விழுக்காடு விஜய் கைது செய்யப்பட மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விஜயில் குற்றவாளி இல்லையா? குற்றவாளி தான். விஜயும் ஒரு குற்றவாளி தான். விஜயினால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. 41 பேர் மரணத்திற்கு அவர் முழுமுதற் காரணம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவருடைய காலதாமதமும், அவருடைய அலட்சியமும், அவருடைய க்ரௌடு மனப்பான்மையும், அவருடைய மாஸ் மென்டாலிட்டியும் தான் 41 பேரை தள்ளிச்சு. இதில் என்னென்னா, கொலையில் 2 வகையான கொலை சொன்னால், ஒன்று உள்நோக்கம் கொண்ட கொலைகள், இன்டென்ஷனாக கொலை பண்ணுறது. இன்னொன்று உள்நோக்கமற்ற மரணத்தை விளைவிப்பது. உள்நோக்கம் கிடையாது, ஆனால் மரணம் நிகழ்வதற்கு, ஆமாம், ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது, இல்லை ஆக்சிடென்ட் நடப்பதற்கு காரணமாக அமையுது, ஒரு கொலை நடக்கிறது, கொலை நடப்பதற்கு காரணமாக அமையுது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் மேலே விழுந்துடுறோம். அப்போ அது உள்நோக்கம் கிடையாது, ஆனால் அவன் செத்து போயிட்டான். அப்போ அது கொலை தான், ஆனால் உள்நோக்கமற்ற கொலையாக மாறிடுது. அது போல தான் இது விஜய்க்கு 41 பேரை கொல்லுங்கிற உள்நோக்கம் இருந்திருக்குமா அப்படின்னா இல்லை. 41 மரணத்திற்கு விஜய் ஏதோ ஒரு வகையில் காரணமாக அமைச்சிட்டாரு. கேஷுவாலிட்டி நோக்கி இது போகும் அப்படின்னு சூப்பரண்டா போலீஸ் சொன்னதுக்கு பிறகும் கூட அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க. கூட்டத்தில் என்ன ஏதாவது நடக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இது போல் மூச்சு திணறல்களும் கூட்ட நெரிசலும் நடந்திருக்கு. அதையும் மீறி இந்த கூட்டத்துக்குள்ள அவங்க போகிறாங்க. இதை சிபிஐ கேள்வியாக கண்டிப்பாக எழுப்பியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஏன் காலதாமதமாக வந்தீங்க, இந்த கேள்வி எழுப்பப்பட்டதாக ஊடகங்களில் வருது. இது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா சிபிஐ என்கொயரியில் நடந்ததை சிபிஐ ப்ரெஸ் ரிலீஸாவோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ கொடுக்கணும், இல்லை விஜய் அதை வெளியிடணும். 2 தான். சிபிஐயில் இந்த என்ஐஏ இந்த மாதிரியான அமைப்புகள் புலனாய்வு அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே இந்த என்கொயரி நடந்தது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு அசம்ஷனில், இப்போ நம்ம சொல்லுவாங்க சிபிஐனா உங்கள் சித்தப்பாவா, சிபிஐயில் இதெல்லாம் கேள்வி கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க 100 கேள்விகள், அசம்ஷன். இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி தானே சிபிஐக்கு இருக்கணும், இருந்திருக்கணும். அதான் யதார்த்தமான கேள்வி. அப்போ ஏன் காலதாமதமாக வந்தீங்க? காவல்துறை யார்கிட்ட உங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணாங்க? காவல்துறை கேஷுவாலிட்டி நோக்கி போகணும்னு சொல்கிறாங்களே, சொன்ன பிறகு ஏன் உள்ளே போனீங்க? காவல்துறை மேலே எந்த அடிப்படையில் நீங்கள் பழி சுமத்துறீங்க? காவல்துறை மேலே பழி சுமத்துறீங்கன்னா ஏன் காவல்துறைக்கு நன்றி சொன்னீங்க? கூட்டத்தில் இந்த வண்டி மேலே ஏறி நின்று பார்த்தாலே இவ்வளோ பெரிய க்ரௌடு தெரியுமே, இப்படி தெரிஞ்சிருந்துமா நீங்கள் பேசுனீங்க? மரணம் நிகழ்ந்துருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, மீண்டும் ஏன் பேச்சை தொடர்ந்தீங்க? தண்ணி பாட்டில் வீசின பிறகு மீண்டும் ஏன் பேச்சை தொடங்குனீங்க? மேலே ஏறி ஆதவர்ஜினா உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? உங்களை வழி நடத்துனது யார்?
நீங்கள் திரும்பி போகிறதுக்கு யார் சொன்னாங்க, ஏன் கரூருக்குள்ளே நீங்கள் போகலை, இப்படின்னு பல்வேறு கேள்விகள் காமனாக இருக்குது. இந்த கேள்விகளை சிபிஐ எழுப்பியிருக்கலாம். இந்த எழுப்புனதுக்கு என்ன பதில் அவர் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் மட்டும்தான் அது தெரிய வரும். ஏன்னா குற்றப்பத்திரிகையில் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளம் பரவிச்சு. குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் சேர்க்கப்படலாமாங்கிறதாண்டி சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இங்கே மதியழகனோ ஆதவர்ஜினாவோ நிர்மல்குமாரோ இல்லை வந்து புஷியானதோ தாண்டி இது யாருக்காக கூடின கூட்டம்? புஷியானதை பார்க்க யாரும் வரல, ஆதவர்ஜினாவை பார்க்க யாரும் வரல, நிர்மல்குமாரை பார்க்க யாரும் வரல, மதியழகனை யாரும் பார்க்க வரல. இவங்க எல்லாம் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனால் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது யாருக்காகனா விஜய்க்காக. விஜய்க்காக தான் அவ்வளோ பெரிய க்ரௌட் வந்துச்சு. விஜயை பார்க்க தான் வந்துச்சு. விஜயினுடைய வண்டி வந்ததுனால தான் அவங்க பின்னாடி போகிறாங்க. அதில் தான் கூட்ட நெரிசல் ஏற்படுது, அந்த மரணம் நிகழுது. அப்போ அந்த அது முழுமுதல் காரணம் யார், A1 யார் அப்படிங்கிறதான் கேள்வி. அக்யூஸ்டில் A1ங்கிறத விட இந்த சம்பவத்துக்கான A1 யார் அப்படின்னா விஜய் தான். அப்போ அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த விசாரணையை பொறுத்தளவில் ஏற்கனவே 7.5 மணி நேரம், இப்போ ஒரு 5.5 மணி நேரம். முதல் முறை போகும்போது கருப்பு சட்டை போட்டு எதிர்ப்பை காட்டுறாரு பாருங்கன்னாங்க. நேற்று வெள்ளை சட்டை போயிருக்காரு. இப்போ கருப்பு சட்டை போட்டது எதிர்ப்புனா வெள்ளை சட்டை போட்டது சமாதானமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கருப்பு சட்டை போட்டு போயிட்டாரு. அன்னைக்கு வந்து சனி பகவான் உச்சத்துக்கான ஜோசியக்காரர் இருக்கார்ல, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், அவர் தான் ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய எல்லாத்தையும் தீர்மானிப்பார். விஜய் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், விஜய் எந்த திசையை பார்த்து உட்காரணும், என்ன சட்டை போடணும், எத்தனை மணிக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே வரணும், அவர் வந்து என்ன மாதிரியான உடை உடுத்தணும், அதெல்லாம் தாண்டி கட்சியினுடைய கூட்டம், கட்சியினுடைய அறிக்கைகள் எந்த நேரத்தில் வெளியே வரணும், இது எல்லாத்துக்கும் இது பண்ணுறது அவர் தான். பல பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் விஜய பிரபாகர், விஜய ராஜேந்தர், அதெல்லாம் வேற ஆளுங்க சொன்னது, அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னதுக்கு பிறகு தான் ஜோசப் விஜய்னே ஒரு போட ஆரம்பிச்சிருக்காரு. ஓ, அதுக்கும் ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி கையெழுத்தில் வந்து கையெழுத்து அப்படி மாற்றி போடுங்க. அப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து வெள்ளை சட்டையில் போய்க்கிறாரு. திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள், அப்படி அதோட எதுவும் லிங்க் பண்ணுறாரா வெள்ளை சட்டை? போன தடவை கருப்பு சட்டையில் போனார். அப்போ அது என்ன ஜோசியக்காரன் சொல்லி கொடுத்துருப்பான், அதை போட்டு போயிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த மாதிரி டெல்லியில் நேற்று இரவே போய் இறங்குறதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் லாபிகள், நீங்கள் காலையில் சேட்டல் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருக்கலாம், 1.5 மணி நேரம் பயணம் தான், போகலாம். போன தடவை காலதாமதம் ஆயிடுச்சு. இன்னொன்று முதல் நாள் இரவே போகும்போது சில லாபிகளை சந்தித்து பேச வைக்க, இப்போ அவருடைய அறைக்குள்ளே போய் யார் பேசுகிறாங்கிறது யாருக்கு பார்க்க முடியும்? 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது யாரும் பார்க்க முடியாது. யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அப்படிப்போல் சில சந்திப்புகள்லாம் நடந்ததாக சோர்ஸ் சொல்லுது. சில முக்கியமான சந்திப்புகள் நடந்து அதில் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிபிஐ விசாரணையை பொறுத்தவரை விஜய் கைது செய்யப்படுவதற்கோ இல்லை உடனடியாக கைது செய்யப்படுவதற்கோ வாய்ப்பு கிடையாது. ஆனால் குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என் பாயிண்ட் என்ன, சிபிஐ என்கொயரி சரியாக நடக்குது. என்னுடைய தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்த்தாகணும். ஆனால் இந்த வழக்கு விஜயினுடைய தலைக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற கத்திங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. இதில் விஜய் ஒட்டுமொத்தமாக நடுங்கி போயிருக்காரு. அவர் ஒரு தொடநடுங்கி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஒரு படத்தில் டைம் டு லீடுங்கிற வார்த்தை போடுறதுக்கே கொடநாட்டில் போயிட்டு கையை கட்டி காத்து கிடந்த கூட்டம் அது. அப்புறம் வந்து ரெய்டு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா எடப்பாடிகிட்ட போய் கடைசியாக சமாதானப்படுத்தினது சர்க்கார் பட விவகாரத்தில். அது மாதிரி பல்வேறு விவகாரத்தில் அவர் சமாதானமாயிருக்காரு, கையை கட்டி நின்றுருக்காரு, தூது விட்டுருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போதும் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவர் அதிமுகவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தார். பாஜக வந்து உள்ளே வந்த உடனே வேறு வழி இல்லாமல் தனிச்சு நிற்கிற முடிவு எடுத்தார். இப்போ பாஜக என்ன சொன்னா, நீ தனிச்சு நிற்காத, ஒன்று கைதாகி உள்ளே போ, ஒன்று உள்ளே போ, இல்லையா திருப்பி சினிமாவுக்கு போ, சிறைக்கு போறியா திரைக்கு போறியா, ரெண்டில் முடிவை சொல்லு, ரெண்டே ஆப்ஷன் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்கு. அந்த அழுத்தத்தை தாண்டி இப்போ வந்து இந்த வழக்கில் கைது செய்ய முடியல அப்படின்னா, சிறைக்கு போக முடியல அப்படின்னா, நீ வந்து மீண்டும் நடிக்கப்போ, இல்லைன்னா தனிச்சு நின்று எங்கள் பிராணம் வாங்காத ஓட்டை பிரிச்சுட்டு போய் நீ வந்து வேற யாருக்கும் அது சாதகமாக மாறிடக்கூடாது, ஓட்டு பிரிக்கிறது. அதெல்லாம் ஓட்டு பிரிக்கிற வேலையில் ஈடுபடாத. ஒன்று எங்கள் கூட்டணிக்கு வந்துரு, கூட்டணிக்கு வர முடியல, பாஜக வந்தால் நீ வந்து தற்கொலைக்கு சமம், நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், பாசிஸ் எதிரின்னு சொல்லிட்டேன், நான் வந்து எங்களோட இதை முன் வச்சுட்டேன் அப்படின்னா நீ வந்து இந்த தேர்தலை புறக்கணி. இப்போ இந்த மாதிரியான அழுத்தங்கள் அவருக்கு புற அழுத்தங்கள் இருக்கிறத உணர முடியுது. இது பல்வேறு வகையில் செய்திகளாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு பக்கம் சிபிஐ அப்படின்னா இன்னொரு பக்கம் சிபிஎஃப்சி. நாளைக்கு காலையில் திருப்பி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது. ஜனநாயகனோட வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. நிச்சயமாக தணிக்கைத்துறை
குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் வந்து நிற்கும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் படத்தை பார்க்கணும், நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும், எங்களுக்கு அவகாசம் வேணும். இன்னும் சிபிஎஸ்சிக்கு அனுப்பலையே, மறு தணிக்கைக்கு அனுப்பவே இல்லை. இப்போ நீதிமன்றத்தில் நின்றுட்டு இருக்காங்க. மறு தணிக்கைக்கு அனுப்பி ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி அவன் திருப்பி 3 வாரம் பார்ப்பான். அதை ஊரை போட்டு உட்காந்து பார்த்து இப்போ ஃபிலிம் ரோலும் கிடையாது. ஃபிலிம் ரோல்னா கூட கொண்டு போய் பார்க்கணும். இப்போ வந்து டிஜிட்டல் தான். அப்படி லிங்க் கொடுத்தா போதும். இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து பார்க்கணும், 3 வாரம் எங்களுக்கு தேவைப்படும், நாங்கள் பொறுமையாக தான் பார்ப்போம்னு சொல்லி சிபிஎஸ்சி நாளைக்கும் குறுக்க தான் நிற்கும். அப்போ அதுவும் காலதாமதாகும். 1 பிப்ரவரி 6 படம் வெளிவரல அப்படின்னா படம் வந்து மே மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே தான் தள்ளி போகும் அப்படிங்கிறது யதார்த்தமான செய்தி. இதுதான் இப்போதைய செய்தி. நீங்கள் சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு பயந்த பேர்வழி அப்படின்ட்டு. சாட்டையோட காணொலிகளை அவர் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பாட்டுக்கு என்ஐஏ வந்து சொல்லாமல் கொல்லாமல் வரும்னு சொல்லிட்டீங்களே, எத்தனை மணி நேரம் செவுத்த பார்த்துட்டு உட்கார போகிறாருன்னு தெரியல இன்னைக்கு ராத்திரி. அடுத்த செய்தியாக, இப்போ பொங்கல் பண்டிகை வந்தது. தமிழர்களோட பாரம்பரிய பண்டிகையான தை திருநாள், பொங்கல் பண்டிகை, தமிழர் புத்தாண்டு எல்லாமே வந்தது. இதை வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கல்லூரிகளில், அரசு அலுவலகங்களில், தனியார் அலுவலகங்கள்லாம். இப்போது சென்னை குரோம்பேட்டை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுனதுக்காக 23 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. சமூக ஊடகங்கள் எல்லாம் விமர்சனம் அதிகமாக வந்துச்சுன்னு அந்த நடவடிக்கையை ரத்து செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, காவலர்களும் வந்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியான நமக்கு சமூகத்தில் கொலை நடக்குது, இல்லை பாலியல் வன்கொடுமை நடக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுது, குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, இது மாதிரி இருக்குது. இதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் நம்மளை சமூக மக்களை காப்பாற்ற வேண்டியது காவல்துறை. தொடர்ச்சியான அழுத்தங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1,05,000 காவலர்கள் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய போதியமான காவலர்கள் ஒரு பக்கம் இல்லை. தொடர்ச்சியாக பணி செய்ய வேண்டிய நிலைமைக்கு காவலர்கள் தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு விடுமுறையே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லா ஊழியர்களுக்கும் வந்து விடுமுறை இருக்குது, மருத்துவர்கள் கூட விடுமுறை இருக்குது. ஆனால் காவலர்களுக்கு எசென்சியல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால, அது சோசியல் சர்வீஸாக இருப்பதனால அவங்களுக்கு வந்து விடுமுறையே இல்லை. அப்போ விடுமுறையே இல்லாத போது மன அழுத்தத்துக்கு ஆட்படுறாங்க. அவங்களுக்கு குடும்பம், பிள்ளைகள், அவங்களுக்கும் கல்யாணம், காது குத்து, கொடை, திருவிழா எல்லாமே இருக்குது. ஆனால் எதுக்குமே போக முடியாத சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. என்னோட பெரும்பாலும் சொந்த ஊரை தாண்டி வெளியூரில் பணி செய்யக்கூடிய காவலர்கள் தான், காவல்துறை அதிகாரிகள் தான் அதிகமாக இருக்காங்க. காவலர்கள் அதிகாரிகள் மொத்தமாகவே. அப்போ அவங்களுக்கு குறைந்தபட்ச ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது, அவங்களுக்கு காவல் நிலையத்துக்குள்ள அன்றைக்கி டியூட்டி தான், ஆன் டியூட்டி தான். அவங்க ஆன் டியூட்டி தான் இருக்காங்க. அதில் பொங்கலுக்கான உடைகளை உடுத்தி கொண்டு ஒரு பாடலுக்கு, யூனிஃபார்மில் கூட இல்லை, ஆமாம் யூனிஃபார்மில் இல்லை, பாடலுக்கு நடனம் ஆடுறாங்க. அவங்க தங்களுடைய இப்போ மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்குள்ளே ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய, ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய இடத்துல போய் நீங்கள் சினிமா பாடலுக்கு ஆடுறீங்களே அப்படிங்கிற கேள்வி சரியானது தான், அந்த பார்வை சரியானது தான். ஏன்னா காவல் நிலையத்தில் வச்சு நீங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்க முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெண் ஆய்வாளரும் ஒரு ஆண் ஆய்வாளரும் உட்காந்து ஆடி ரீல்ஸ் எடுத்து போடும்போது அவங்களுக்கு சமூகத்தின் அவங்கள பற்றிய பார்வையே மாறுதில்லை. இப்போ அவங்கள வந்து ஒரு திருட்டு பயலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சமூக குற்றவாளியோ அவனை பார்த்து பயப்படுவான். இவன் டான்ஸை போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க மேலே என்ன மரியாதை இருக்கும், என்ன பயம் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை. நீங்கள் காவலர்களுக்கு திடல் இருக்குது. இப்போ காவலர் பயிற்சி பள்ளிகள் இருக்குது, திடல் இருக்குது. அங்கே நீங்கள் மொத்தமாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம், பொங்கல் வைக்கலாம். நீங்கள் கன்னியாகுமரியில் ஒரு மாவட்டத்தில் பார்த்தோம், மாவட்ட ஆட்சியர் வராரு, காவலர்கள்லாம் ஆடி அவர் வரவேற்கிறாங்க. ஒரு திடலில் நடந்துச்சு. அது திடலில் யூனிஃபார்ம் இல்லாமல் அவங்க வந்து நடறாங்க. ஆனால் காவல் நிலையத்துக்குள்ளே நீங்கள் வந்து தொட்டத்தெல்லாம் தூள் பறக்குது, மம்புட்டியான்னு பாட்டுக்கு ஆடும்போது அது மக்களும் எப்படி பார்ப்பான், இல்லை அந்த குண்டர்களும் சமூக குற்றவாளிகளும் அதை எப்படி பார்ப்பாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை திரும்பி சமூக வலைதளங்கள் விமர்சனமாக மாறும் பொழுது திருப்பி அதை வந்து திரும்பி போட்டிருக்காங்க. காவலர்கள் வந்து காவல் நிலையத்தில் வச்சு ஆடக்கூடாது, கண்டிப்பு சரியானது. ஆனால் அதுக்கு உடைய சஸ்பென்ஷன், பணியிடை நீக்கம் அப்படிங்கிறது வந்து அது உச்சபட்ச நடவடிக்கை தான். அவங்களுக்கு ஒரு மெமோ கூட கொடுத்துருக்கலாம், இனிமேல் இது நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு மெமோ கொடுத்துருக்கலாம். அது உச்சபட்ச நடவடிக்கை தான் பார்க்கணும். காவலர்களுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்படணும். நம்ம வைக்கிற கோரிக்கைன்னா ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்குமே காவலர்களுக்குமே வார விடுமுறை கொடுக்கப்படணும். பணி நேரம் 8 மணி நேரமாக மாற்றப்படணும். பெண் காவலருக்கு 6 மணி நேரமாக மாற்றப்படணும். அவங்களுக்கு அந்த மெடிக்கல் லீவ் அப்படிங்கிறது வந்து மருத்துவ மகப்பேறு விடுமுறைங்கிறது ஓராண்டு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். நாம் தமிழ் கட்சி செயல்பாட்டு வரைவாக வெளியிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் பணி அப்படிங்கிறத நாம் தமிழ் சொல்லுது. அதை சாத்தியப்படுத்தும் போது அவங்களுக்கான மன அழுத்தங்கள் குறையும். அவங்க இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி இது போல பண்டிகைகளும் அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் சமூகத்தை தான் வாழ்கிறாங்க, அவங்களும் கொண்டாடணும். அவங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதில் கொண்டாடிக்கணும். காவல் நிலையத்துக்குள்ளே வச்சு கொண்டாடுறது வந்து தவறு.
அதை இப்போ அரசு திரும்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா, பிற இந்திய மொழிகளில் வெளியாகும் தலை சிறந்த படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் செம்மொழி இலக்கிய விருது 5 லட்ச ரூபா பரிசோட விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பிற மொழி படைப்புகளுக்கு. என்னன்னா அந்த இலக்கியவாதிகளை வந்து கொண்டாடும் போது அந்த இலக்கியவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, திராவிட மாடல் அரசு போல உண்டா, முதலமைச்சர் ஸ்டாலின் போல உண்டா அப்படின்னு சொல்லி புகழ் போடுவாங்க. முன்னாடிலாம் வந்து மன்னர்கள் காலத்தில் இந்த பரிசில் பெறக்கூடிய புலவர்கள் இருப்பாங்க, ஓனாண்டி புலவர்கள். பார்த்துருக்கிறேன். அவர் வந்து பாண்டி நாட்டு புலவராக இருப்பார், ஆனால் சேர மன்னனை புகழ்ந்து பாடுவார். பாண்டிய அரசவையில் இருந்த புலவர் சேர மன்னனை புகழ்ந்து பாடினார். சேரன் அரசவையில் இருந்த புலவர் அவர் வந்து சோழ மன்னனை புகழ்ந்து பாடினாருமாங்க. இப்போ அவர் வந்து சேர நாட்டில் இருக்கிற இளங்கோவடிகள், ஆனால் நாடு சேர நாடு தான். இளங்கோவடிகள் வந்து சேர மன்னனுடைய வாரிசு தான் அவர் வந்து. ஆனால் அவர் யாரை பாடுறாரு? பாண்டிய மன்னனை பாடுறாரு. சோழருக்கு களத்திலிருந்து வரக்கூடிய கண்ணகியை பாண்டிய மதுரையில் கொண்டு போய் இணைச்சி, அது 3 மன்னனுக்கும் இணைப்பு பாலமாக இருப்பார் இளங்கோவடிகள். அப்படி பாடுவாங்க இல்லையா? இது போல பரிசில் படக்கூடிய பல புலவர்கள், அவர் பரிசில் பெற்ற புலவர்கள் இளங்கோவடிகள், அது போல இந்த ஓனாண்டி புலவர்கள் போல பரிசில் பெற்று பாடக்கூடிய புலவர்கள் இருப்பாங்க. இந்த புலவர்களை பரிசில் கொடுக்கும்போது, மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா, பொன்மாரி தேன்மாரி நான் பாடும் நீ ஒரு முல்ல மாறி, அண்டங்காக்கி புண்ணாக்கு எதிரிகளை மண்ணோடு மண்ணாக்கு அப்படின்னு சொல்லி புகழ் பாடுவாங்க. இப்போ இந்த புகழ் பாடுறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஓராண்டி புலவர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் திமுக அரசவையில் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சொல்லின் செல்வர் விருது. அவன் பேசுறது பூரா கலீஜாக இருக்கும். வாயை திறந்தாலே மற்ற கட்சிக்காரனை கண்ணாமன்னு திட்டுவான். அவன் சொல்லின் செல்வர். யார்? ஒரு சில பேர் இருக்காங்க பேர் சொல்லுவாங்க, சொல்லின் செல்வர். இவருக்கு பெரியார் விருது, இவருக்கு வந்து அண்ணா விருது, இவருக்கு கலைஞர் விருது, இவருக்கு அம்பேத்கர் விருது, இவருக்கு வாழும் சுடரொளி விருதுன்னு ஏதாவது விருது கொடுப்பாங்க. இந்த விருதை கொடுத்து 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பொன் முடியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்த உடனே அவன் என்ன தப்பு பண்ணுங்க? நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றியா அதை பற்றி கவலை இல்லை, தூய்மை பணியாளர் பிரச்சனையா அதை பற்றி கவலை இல்லை, வேங்க வேலா மேல்பாதியா, இல்லை விவசாயிகளுடைய கைதா, இல்லை லாக்அப் டெத்தா, இல்லை வந்து மக்களுக்கு வந்து நல்ல நல்ல திட்டங்கள் செய்யலையா, சாலை வசதி இல்லையா, மின்சார வசதி இல்லையா, குடிநீர் வசதி இல்லை, எதை பற்றியும் கவலை பண்ணான். முதலமைச்சர் ஸ்டாலின் போல வருமா, இலக்கியவாதிகளை கொண்டாடுவதில் அவர் போல வருமானு சொல்லி இவன் புகழ் பாடுவான். இப்போ இவன் புகழ் பாடுறது பத்தாது, கேரளாவிலேருந்து வந்து புகழ் பாடிட்டு போகணும். இப்போ இது ஒரு விழா வைப்பாங்கல்ல, இப்போ அந்த விழாவில் பரிசு வாங்கினா என்ன பண்ணுவான்? ஸ்டாலின் சார், உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து சொன்னதை தான் செய்வேன், செய்வதை தான் சொல்லுவேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு நிறைவேற்றவே இல்லை, 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சுன்னு கேரளாவிலேருந்து அந்த இலக்கியவாதி கேட்பாரா? கர்நாடகாவிலேருந்து ஒரு இலக்கியவாதி வராரு, காவிரியில் நீங்கள் வந்து தண்ணி தர முடியாது உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம், நீங்களும் தமிழுக்கு தண்ணி வாங்கி கொடுக்காம அப்படியே வந்து டேக்கா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டு ஒரு இடக்கமான பாலம் இருக்குன்னு ஒரு பேசிட்டு போயிடுவாரா? இல்லை ஆந்திராவிலேருந்து வந்து தமிழ்நாடு அரசு விமர்சனம் பண்ணி பேசிடுவாங்க? பேச மாட்டாங்க. அப்போ அது வரக்கூடிய புலவர்கள், வரக்கூடிய இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என்ன பண்ணுவாங்க? புகழ்ந்து பேசுவாங்க. அப்போ இங்கே வந்து என்ன நீங்கள் பாருங்க, 7 மாநிலங்கள்லேருந்து வந்து பல்வேறு மொழிகள்லேருந்து வந்து எப்படி பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தன் புகழ் பாடுவதற்காக 5 லட்ச ரூபா அரசு பணத்தில், மக்கள் வரி பணத்தில். உன் வீட்டு பிள்ளைக்கு பழுது வாங்கி கொடுக்க வக்கல் இல்லையா, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் போடுனா காசு இல்லை, காசு இல்லைப்பா, இந்த செவிலிகளுக்கு காசு இல்லைப்பா, லேதுப்பா அப்படிங்கிறது. ஏங்க இந்த மாதிரி என்னங்க 1 கோடி ரேஷன் கார்டுக்கு தான் அந்த மகளிர் உரிமைத்தை கொடுத்தீங்க, 2.5 கோடி கொடுக்கணுமே, காசு இல்லை, தகுதி வாய்ந்த இல்லத்தரசி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் காசு இல்லை காசு இல்லைங்கிறது. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லாமல் நம்ம ஸ்கூல் திட்டத்தின் கீழே பழைய மாணவர்கள்லாம் காசு கொடுங்க, நீ அவள் கொண்டு வர உமி கொண்டு வர ஊதி ஊதி திம்மோ அப்படிங்கிறது அரசு. இதுக்கெல்லாம் காசு இல்லாத போது இப்போ வந்து இந்த இலக்கியவாதிகளுக்கெல்லாம் படைப்பாளிகள் கொண்டாடப்படணும். படைப்பாளிகள் எந்த சமூகத்தில் கொண்டாடப்படுறாங்களோ அந்த சமூகம் தான் ஆரோக்கியமான சமூகம், நல்ல சமூகம். கலைஞர்களை, படைப்பாளிகளை கொண்டாடணும், மாற்று கருத்தே கிடையாது. இப்போ கேரளாவில் வந்து இதுக்குன்னு ஆண்டாண்டு விருது கொடுக்குறாங்க, நல்ல இலக்கியத்துக்கு, கவிதைகளுக்கு, நூல்களுக்கு, நல்ல எழுத்தாளர்களுக்கு, பேச்சாளர்களுக்கெல்லாம் அவங்க வந்து விருது கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்குது, அந்த மாநிலத்தை சார்ந்த நபர்களை முன்னிறுத்தி கொடுக்குறாங்க. இங்கே தகைசால் தமிழர் விருது அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்து படமுடிப்புலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொடுக்கப்படுது. இங்கே நீங்கள் எல்லா மொழியும் கூட்டு வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழ் மொழி அழியும் தருவாயில் இருக்குது. அந்த தமிழ் மொழியை மீட்டெடுக்க எத்தனையோ எழுத்தாளர்கள், எத்தனையோ இலக்கியவாதிகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்கள முன்னிறுத்துங்க, அவங்கள இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்துங்க, அவங்களுக்கு பொன்முடி கொடுங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாதிரி சொல்கிற மாதிரி நிதி கொடுங்க, நிவாரணம் கொடுங்க, பரிசு கொடுங்க, அது பாராட்டத்தக்கது.
பணமே இல்லாத போது கடன் வாங்கியாவது கலைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு பாராட்டுடைய கலைஞர் மகங்கிறனால கலைஞருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பாராட்டுக்குரியது. ஆனால் முதல்ல உன் வீட்டை கவனிங்க, உங்கள் வீட்டை கவனிங்க, அப்புறம் அடுத்த வீட்டை பார்க்கலாம். அடுத்ததா அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் அன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, அதாவது தேர்தல் அறிக்கையோட முன்னோட்டமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பெண்களுக்கு 2000 ரூபா கொடுப்போம் மாதம் மாதம், அடுத்தது ஆண்களுக்கும் விலையில்லா பேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நான் வந்து தேர்தல் அறிவிப்பாக பார்க்கல, இதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன். நீங்கள் வந்து தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறது வேற, அவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற. அதிமுக அறிவிச்சுக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி. யாருக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக வந்து தேர்தல் அறிவிப்பு எப்போ வரும்? தேர்தல் அறிவித்த பிறகு தான் வரும். ஆமாம், தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னாடி வரும். அந்த தேர்தல் தேதி அறிவிக்க முன்னாடி அறிக்கை கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப அட்வான்ஸாக கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் 2-1.5-3 மாதங்கள் இருக்குது. இன்னொரு 1.5 மாதம் கழிச்சு தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதிமுக அப்படி வந்து ஒரு இவ்வளவு அட்வான்ஸாக அறிவிச்சதே கிடையாது. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து மகளிருக்கு 2000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டிருக்கு. இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட சாணக்கியத்தனமான அறிந்து கொண்ட நம்முடைய சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீ அடுத்த மாதம் கொடுக்க போற, இப்பவே நான் அறிவிச்சிடுறேன், நான் வந்தா கொடுப்பேன்னு சொல்றேன். இப்ப அடுத்த மாதம் அறிவிச்சா என்ன ஆகும்? நீ அறிவிக்க தான் போற, நானும் அறிவிக்க தான். அடுத்த மாதம் அறிவிச்சா என்ன ஆகும்னா, நான் அறிவிச்சதை பார்த்து என்றது காப்பி அடிச்சு திமுக அறிவிச்சிருச்சு அப்படின்னு போட்டு பேசிடலாம். திமுக இப்போ வந்து அறிவிக்க முடியாத சொல்லி தள்ளப்படும். இனியா அது இவன் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம அறிவிச்சோம்னா அவரை பார்த்தா அறிவிச்ச மாதிரி ஆயிருமென்னு திமுக உண்மையிலே இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து 2000 ரூபா வந்தா இல்ல, பிப்ரவரியில இருந்து 2000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதை முன்கூட்டியே வந்து சோர்ஸ் பாருங்க. இப்போ சொன்ன அதிமுக ஐடி விங்ல இருந்து அதிமுக இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருக்காங்களே, அங்கிருந்து நிறைய தகவல்லாம் திமுக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா திமுக இருந்து அதிமுக வந்திருக்கு. யாரு ஸ்லீப்பர் செல்லுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக வச்சிருந்திருக்காரு. அந்த ஸ்லீப்பர் செல் அதுவும் ஹை லெவலாக இருந்த ஸ்லீப்பர் செல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து பெண் டீம் கையாண்டுகிட்டு இருக்கு. பெண் டீம் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து வீக வகுப்பாளராக இருக்காங்க. அப்போ பெண் டீம்ல இருந்து ஒரு தகவல் இங்கே வந்து ஏற்கனவே பெண் டீம்ல இருந்து பணம் வாங்கி கொண்டு மாவட்ட செயலாளர்களை வந்து ஏமாத்துறாங்க. அதாவது மாவட்டத்தில் ஏமாத்துறாங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் வச்சுக்கோங்களேன். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தலைமைக்கு சொல்லாமல் ஃபில்டர் பண்ணுறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கவனிப்பாங்களாம். அப்புறம் ஒரு கரூர் மாவட்டம், இல்லை ஒரு பெரம்பலூர் மாவட்டம், ஏதோ ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்திலேருந்து தகவலில் வந்து தலைமைக்கு போகக்கூடாது. நல்லா இருக்குது, அந்த எம்எல்ஏக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, இந்த அமைச்சருக்கு நல்ல செல்வாக்கு, மக்கள் போகும்போதெல்லாம் தலைவரே நல்லா இருக்கணும்னு கும்பிட்றான், மக்கள்லாம் வந்து எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வைக்கிற மாதிரி இந்த அமைச்சர் போனோன்னா எடுத்து போட்டு, இவங்க எஜமான் காலடி மண் எடுத்து பொட்டு வச்சுன்னா சரி, இவங்க காலடி மண் எடுத்து போட்டு வச்சோம்னா நெத்தி பொத்துட்டு போயிடும். அது ஆசிட் விட ஆபத்தானதுன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு போடுவாங்க, அவங்க வந்து அப்படி கொண்டாடுறாங்க மக்கள் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு பெண் டீம்ல இருக்கிற சில ஆட்கள் காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி எங்க எது வாங்கினாங்கன்னு தெரியல, ஒரு தகவலை பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி இதை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொன்று கேட்டீங்க, ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கும் இலவசம். அப்போ எதுக்கு பேருந்து? நம்ம இலவசம் என்பது மக்களை சோம்பேறி ஆக்கக்கூடிய ஒரு திட்டம். அது திட்டம் கிடையாது, அது ஒரு சூழ்ச்சி. நீங்க 1967 திமுக ஆட்சிக்கு வந்தபோது இலவசங்கள் கொடுக்குது, ஒரு படி நிச்சயம் 2 படி லட்சியம்னு சொல்லுது அப்படின்னா அது சரியானது. பருமையான பஞ்சம், பசி, வறுமை 70 வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டும். இப்போ நீ இலவசமா பேருந்துல போனாதான் நீ போக முடியும், பேருந்து தரமா கொடுங்க. பேருந்துடைய சக்கரம் இருக்கு பாருங்க, மதுரையில் கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, இவர் இங்க போயிட்டு இருக்காரு, அது ஜக்காராவூரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. பேருந்துல ஏறும் வழி இறங்கும் வழி 2 வழி இருக்கும், எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கும். இங்க ஏறும் வழி இறங்கும் வழி, யமலோகம் போகும் வழி வழி இருக்கு. பேருந்துல பின்னால இருக்கிற ஓட்ட வழியா ஒரு பொண்ணு கீழே விழுந்து வெளியே வந்துருச்சு. பேருந்து சக்கரத்துல வந்து அந்த பின்னாடி கண்ணாடி இருக்கு பாருங்க, அதை இந்த செலோ டேப்பா ப்ரௌன் கலர் பேக்கிங் டேப் அதை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் சணலை வச்சு படியை கட்டி வச்சிருக்காங்க. உள்ளே கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்து ரெயின் ஃபால்ஸ், குற்றால அருவியை வந்து குழு கனெக்ட் பண்ணி பஸ்ஸுக்குள்ள வந்து குற்றால பஸ் அப்படி வச்சிருக்காங்க. பேருந்து தரமா கொடுங்க. ஒரு கேபிஎன், ரதிமீனா, ஏபிடி, பர்வீன் பல்வேறு பேருந்துகள் இருக்கு. இவங்கெல்லாம் தரமான பேருந்துகளை தொடர்ச்சியா 20-30 ஆண்டுகளாக இயக்குறாங்க. புதிய பேருந்து அட்வான்ஸ் பண்றாங்க, வால்வோ பேருந்துல விடுறாங்க,
நகர பேருந்தாக ஓடக்கூடிய இப்போ திருச்சியில் வந்து பல்வேறு PLA போன்ற பேருந்துகள் ஓடுது. அந்த பேருந்துகள்லாம் தரமாக பயணிக்குது. அவங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்க, தரமாக பயணிக்குது. மக்களுக்கான இருக்கை வசதி செய்வாங்க. நல்ல பாட்டு, தூது வேலையலை அரிச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போகிற மணி கணக்கு. புதுக்கோட்டை பஸ்ஸில் போனோம்னா பாட்டு பூரா பயங்கரமாக இருக்கும். அரளி விதையில் முளைச்ச துளசி செடி அப்படின்னு பாட்டை போட்டு கலக்குவாங்க. அப்படி பாட்டை போட்டு மக்களை குசிப்படுத்துறாங்க. நீங்க எங்க குசிப்படுத்துறீங்க? நீ உங்க பேருந்துல போனா எப்ப எங்கிட்டு கொண்டு விடுவீங்கன்னு தெரியாது, எப்ப பிரேக் டவுன் ஆகும் தெரியாது, எப்ப டயர் உருண்டோடும் தெரியாது. மக்கள் பூரா உயிரை கையில பிடிச்சி, டிக்கெட்டை கையில பிடிக்கிறதுல உயிரை கையில பிடிச்சி உட்காந்துருக்கான். தரமான பேருந்துகள் எந்த அரசா இருந்தாலும் தரமான பேருந்து கொடுப்பேன், சரியான சாலையில போடுவேன், என் மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சாலையில வைப்பேன், என் பேருந்து தரமான பேருந்தா இருக்கும், பேருந்துல வந்து எல்லா வசதிகள் இருக்கும். பேருந்துல ஒய்ஃபை வந்துருச்சுங்க வெளிநாடுகள்ல. பேருந்துல 100% CCTV இருக்குது. பேருந்துல போனோம்னா அந்த அவ்வளவு ஒரு மகிழ்வான பயணமும் மாறணும். இது மரண பயணமும் மாறத பேருந்து வச்சுட்டு நான் இலவசம் தரேன் அப்படின்னு சொல்றது என்பது அது மக்களே இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி. சரி, ஆணுக்கு இலவசம், பெண்ணுக்கு இலவசம், அப்ப யாருக்கு பேருந்து? ஆடு மாடுக்கா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆடு மாடு ஏத்த காசா? பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளைய சூடான செய்திகளோடு அரசியலர் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி